آمن الرسول بما أنزل إليه من ربه والمؤمنون. மேலான ஃபித்ரா, ஜகாத், சதகாக்களை நமது இஸ்லாமிய கல்வி சங்கத்திற்கு கொடுத்து உதவுங்கள். அவற்றை உரிய நபர்களுக்கு அவர்கள் இடத்திற்கே சென்று விநியோகம் செய்ய இருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ். கொடுக்கப்பட்டுள்ள எண்களை தொடர்பு கொண்டால் எங்களது நிர்வாகிகள் தங்கள் இல்லம் தேடி வந்து கனிவுடன் பெற்றுக் கொள்வார்கள். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم أما بعد. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رضينا بالله ربا وبمحمد رسولا وبالإسلام دينا. அனைத்து புகழும் அகிலங்கள் எல்லாவற்றையும் படைத்து பரிபக்குவப்படுத்தி பாதுகாத்து வருகின்ற ரஹ்மான் அல்லாஹ் அவர்களுக்கு புகழனைத்து முடித்தாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான இருளுக தலைவர் கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது உற்றார் உறவினர்கள் சத்திய சஹாபாக்கள் தாபியங்கள் தபா தாபியங்கள் இமாமல் குறிப்பாக நம்மவர்கள் அனைவரின் மீதும் என்றென்றும் எப்பொழுதும் நடத்துவாங்க. அன்பிற்கினே எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் புனிதமான ரமலானுடைய மாதத்திலே யூடியூப் வலைதளத்தின் மூலமாக மார்க்க நிகழ்விலே தங்களை சந்திப்பதில் மட்டும் மகிழ்ச்சி அடைகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நமது இஸ்லாமிய கல்வி சங்கத்தின் சார்பாக நடைபெற்று வருகின்ற குறிப்பாக இந்த ரமலானுடைய மாதத்தில் சதகா, ஜகாத், ஃபித்யா, ஃபித்ரா போன்ற செயல்பாடுகளை துரிதமாக செயல்படுத்தி வருகிறோம். அதுக்கான பணிகளை தொடங்கிவிட்டோம். ஃபித்யா ஏற்கனவே அது போய்கிட்டு இருக்குது பணிகள். மாஷா அல்லாஹ். பொருளாதாரம் தேவைப்படுகிறது. ஃபித்ராவுடைய எண்ணிக்கை தற்போது வரைக்கும் குறைவாகவே உள்ளது. தரக்கூடிய மக்கள் இன்னும் தராமல் இருக்கிறீங்க. ஆகவே விரைவில் தந்தால் தான் ஏழை எளிய மக்களுக்கு முன்னாடி மஷூரா பண்ணி குறுகிய நேரத்தில் அது சரியான முறைகளோடு திருப்திகரமாக அந்த பணிகளை செய்து முடிக்க முடியும். ஆகவே தயவுக்கு விரைவாக உங்களுடைய பலன்களை பங்களிப்பை தந்து ஒத்துழைப்பு தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ நம்ம இந்த தொடர் பயான் நிகழ்ச்சியில் 26வது தொடர். இந்த தொடர் நான் பார்க்கக்கூடிய தலைப்புனா எதிலும் தியாகம், எதிலுமே தியாகம் தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி உண்டான ஒரு தலைப்பை நம்ம எடுத்துக்கிறோம். இந்த தொடர் பயான் நிகழ்ச்சியை பொறுத்தவரையில் அல்ஹம்துலில்லாஹ் நம்ம எடுத்துக்கொண்ட தியாக பெண்மணிகளுடைய சம்பவங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் மாஷா அல்லாஹ் சிறப்பாக இருந்திருக்கும். இது கொஞ்சம் வித்தியாசமானது. வீட்டிலையும் சரி வெளியிலையும் சரி இன்ன பிற இடங்கள் மார்க்க தியாகங்களை இங்கே கூட என்னால் செய்ய முடியும், இந்த இடத்துல கூட என்னால் இந்த விஷயத்த பண்ண முடியும் அப்படின்ட்டு நம்ம நினைக்கதா இருந்தால் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா நினைக்க முடியும். அவங்களுடைய வரலாறு பார்த்துட்டீங்க தொடர்ந்து. இப்போ அந்த வரிசையில் இப்போ இவங்களை பற்றி நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், 2 விஷயங்கள், 2ம் உணவு சார்ந்த விஷயங்கள், 2ம் விருந்தோம்பல் சார்ந்த விஷயங்கள் தான். பெரும்பாலும் கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு உண்டு. இந்த படிப்பினைகள் வச்சு தெரிஞ்சுக்கிறோம். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவையில் ஒரு சஹாபியை பசிக்குது, உணவு இந்த பண்ணுங்க போங்கன்னு சொல்லும்போது, அப்போது சொல்ல இந்த நபருக்கு விருந்தளிப்பவர் யார் அப்படின்னு கேட்கும்போது அபூதல்லாஹ் நான் விருந்தளிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. அபூதல்லாஹ் அவங்க யார்? உம்மு சுலைம் ரலியல்லாஹு கணவர். அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அழைச்சிட்டு போனே தன்னுடைய மனைவியார்கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி ஒரு விருந்தோம்பல் ரசூலுல்லாஹ்வுடைய விருந்தாளி. அப்படியா? அந்த பிள்ளைகளுக்கு மட்டும்தானே மாவு தயாரித்து வச்சுருக்கேன், விருந்தாளிக்கு விருந்தோம்பல் செய்கிற அளவுக்கு இருக்காதுன்னு சொல்லுவேன். அப்போ சொல்கிறாங்க பாருங்க, 2 பேரும் முடிவு பண்ணுறாங்க பாருங்க, ரசூலுல்லாஹ்வுடைய விருந்தாளி சும்மா அனுப்ப முடியாது, அதனால் பிள்ளைகளை எப்படியாவது அதை கொடுத்து தண்ணி நீர் கொடுத்து அவளை ஆசுவாசப்படுத்தி தூங்க வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு தூங்க வச்சிடறாங்க. பிறகு என்ன நடக்குதுன்னா, இவங்க 2 பேரும் சாப்பிடணும்ல, இவங்க 2 பேரும் சாப்பிட கொஞ்சம் இருக்கும். ஆனால் விருந்தாளி பசியோடு வந்துருக்கிறாரு. அவர் தேவைகள் பூர்த்தி ஆகிறவங்களுக்கும் சாப்பிடணும், பசி ஆறணும். அப்படிங்கும்போது இன்னும் ஐடியா பண்ணுறாங்க. எப்படி அதான் எதிலும் தியாகங்கிறது அதுதான் கொடுத்துட்டு டாபிக். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மனைவிட சொல்கிறாங்க, நீ போய் என்ன பண்ணு, இந்த விளக்கை அப்படியே லேசாக அட்ஜஸ்ட் பண்ணுறோமா, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு லேசாக ஆஃப் பண்ணி விட்டுரு, அணைச்சி விட்டுரு அந்த விளக்கதை. அவன் விருந்தாளி நாமளும் சாப்பிட்றோன்னு நினச்சிவார், அவரும் திருப்தியாலும் சாப்பிட்டு முடிச்சிடுவார் அப்படின்னு சொல்லி அந்த உணவுகள் அனைத்தையும் அவரே சாப்பிட்ற வரைக்கும் பொறுமையாக இருந்தாங்க. சுப்ஹானல்லாஹ். அது முடிஞ்சிச்சு. இந்த சம்பவம் ரசூலுல்லாஹ்வுக்கு தெரிய வருது.
அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்கனவே ஒரு செய்தி அவங்க சொல்லிக்கிறாங்க, எல்லாம் தெரிஞ்சது. மன்கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிரி ஃபல் யுக்ரிம் வைஃபஹு. யார் வந்து மறுமை நாளை நம்பிக்கை கொள்றாங்களோ, அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டார்களோ, அவங்க விருந்தாளி கண்ணியப்படுத்தட்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தியை பார்க்குறோம். அப்போ அந்த ஹதீஸ் அடிப்படையில் அவங்க சரியாக நடந்துக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, அதுக்கு அடுத்ததான் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், அவங்க பிள்ளைகளுக்கு தயாரிச்ச உணவு கொடுத்துட்டாங்க. இந்த சம்பவம் முடிஞ்சு வச்சு இந்த ஹதீஸ் அடிப்படையில் அதை அமைஞ்சிருச்சு நம்ம பார்த்துட்டோம். இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த செய்தியை கொண்டு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஒரு வசனத்தோட சொல்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், பாருங்க, வசனத்துக்கு சொந்தக்காரங்கன்னு சும்மா சொல்லலை. சஹாபாக்களை, சஹாபித்தான் பெண்மணிகள் எல்லாம் சும்மா சொல்லலை, வெறும் வர்ணனைக்காக சொல்லலை. அப்படி வாழ்ந்ததுனால தான் அல்லாஹ் அவங்களை பறைசாட்டலாம். அப்போ அப்படி ஒரு சூழ்நிலை எப்படி அமைஞ்சு அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் தன் திரும்ப சொல்கிறான், அவர்கள் தங்களை விட பிறருக்கே முன்னுரிமை கொடுப்பார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இறைவனுடைய வசனம் இறங்குது. 59வது அத்தியாயத்தில் 9வது வசனமாக இருக்குது. அப்போ பாருங்க, அப்போ அல்லாஹ்வே நற்சான்று பாரக்கூடிய அளவுக்கு அல்லாஹ்வே அவங்களுடைய காரியங்களை நினைத்து பார்க்கக்கூடிய, அதாவது அவங்க நினைவூட்டும் விதமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வசனங்களை இறக்கி அவங்களை சிறப்பிக்கிறான் அப்படின்னு சொன்னால் சுப்ஹானல்லாஹ் எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கு. அப்போ அந்த மாதிரி வாழ்க்கையை தான் அவங்க வாழ்ந்தாங்க. இன்னைக்கு கணவன் மார்கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கிறோம், நம்முடைய கணவன் மார்கிட்ட எப்படி நடந்து கொள்ளணும் அப்படின்றத நாம முதல்ல புரிஞ்சுக்கணும். பெண்களாகிய தாங்கள் என்ன செய்யணும், புரிஞ்சுக்கணும். இதே நம்ம பெண்கள் வந்து கொஞ்சம் கம்மியாக கொடுனாலே சண்டை வந்துடும். விருந்தாளி வந்துட்டாங்க, ஏதாவது சமைச்சு வைனா பிரச்சனை அவ்வளோ முடிஞ்சு சொல்லவே தேவையில்லையே, அப்படி இல்லை. இப்போ மாஷால்லா உள்ள பெண்கள்லாம் பண்ணி கொடுக்குறீங்க, எவ்வளோ விருந்தாளி இருந்தாலும் செஞ்சு கொடுக்குறீங்க, மாஷால்லா சந்தோஷம். ஆனால் அது மனம் விரும்பி செய்யணும் இன்ஷா அல்லாஹ். நம்ம அப்படி விருந்தாளிகளை கண்ணியப்படுத்துகிற விஷயத்தில் நமக்கு சில சிரமங்கள் ஏற்பட்டாலும் அந்த வசனத்திற்கு சொந்தக்காரர்கள் நாமும் தான். ஒரு முன்னோடி வந்துட்டு போயிட்டாங்க, யாரு, உம்மு சுலைம் மற்றும் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹுமா. அவங்க 2 பேரும் செஞ்சுட்டாங்க, நடைமுறைப்படுத்தி காட்டி ஒரு வசனத்தை பெற்று தந்து விட்டார்கள். சரியா? அந்த சமூகத்தை வசனமா அல்லாஹ் இறக்கி அருள்லாம். அப்போ அந்த விஷயம் நமக்கு கிடைக்க மாட்டா, கண்டிப்பாக கிடைக்கும். அந்த ஹதீஸ் நமக்கு பொருந்தும், கண்டிப்பாக பொருந்தும். அந்த மாதிரி நடந்து கொள்ளும்போது சரி, இது ஒரு சம்பவமாச்சா. 2 சம்பவம் சொல்லியிருந்தேன். இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்லியிருந்தா, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய மகனாக இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள்ட்ட வந்து இந்த மாதிரி உணவு தயாரிச்சு யாரும் சொல்ல வாங்கன்னு சொல்கிறாங்க. இவங்க போய் சொல்லிட்ட மறைமுகமாக அமைதியான முறையில் அப்படி சொல்கிறாங்க. சொன்ன உடனே என்னப்பா உணவு தானப்பா, ரெடியாச்சுலப்பா, போடாமலப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அபூத்தல்லா அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, அவங்களோட கேட்குறாங்க சொல்ல. சரியா? அப்போ கேட்கும்போது போகலான்னு சொல்லும்போது ரசூலுல்லாஹ் எல்லாரையும் கூட்டிட்டு கிளம்பிட்டாங்க. சஹாபாக்களே, இருக்கிறது ஒரு ஆளுக்கான 2 ஆளுக்கான உணவு தான். இந்த சம்பவத்தை பெரும்பாலும் கேள்விப்பட்டிருக்கீங்க எல்லாரும். அப்போ அந்த மாதிரி விஷயங்களை ரசூலுல்லாஹ் போகிறாங்க, அதை அப்படி வைக்கிறாங்க, எடுக்கிறாங்க, வந்துட்டே இருக்குது. அவங்களோட தேவைகள்லாம் பூர்த்தி ஆகுது. அதுக்கப்புறம் அவங்களும் என்ன செய்யறாங்க, மாஷாஅல்லாஹ் வீட்டில் சாப்பிட்றாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மோஜிசா இது, அற்புதங்கள் ஒன்று. அப்போ இப்படி நடந்த சம்பவங்களையும் நம்ம வரலாற்று நிகழ்வுகளாக பார்த்துருக்கோம். இது ஒரு பர்க்கத். அபூ தல்ஹா மற்றும் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹுடைய சிறந்த குணத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு அப்படிங்கிறது நான் வந்து சில இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன். இது ஒரு விஷயமாச்சு. அப்போ அங்கே நம்ம பார்த்த 2 விஷயமுமே நமக்கு என்ன, இது விருந்தோம்பலை விருந்தாளிகளை கண்ணியப்படுத்துறது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படின்றத இந்த இடத்துல நம்மளால உணர்ந்து கொள்ள முடியுது. சரி, இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, தியாகம் வீட்டுக்குள்ள இது இந்த உணவு சம்பந்தமாக 2 விஷயம். வீட்டுக்கு வெளியில் எப்படின்னா, போர்க்களத்தில் நின்று இதுக்கு முன்னாடி பார்த்த சஹாபிகள் சிலர் எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரியே சற்றும் சளைக்காத ஒரு நபி தோழியர் தான் யார், இவங்க உம்மு சுலைம். அவங்க சஹாபாக்கள் இயல்பாகவே போர்க்களத்தில் கலந்து கொள்வாங்க. எந்த அளவுக்கு அவங்களுடைய உடல் ஆரோக்கியமும் திடகாத்திரமும் வீரமும் இருக்குதோ அந்த அளவுக்கு போயிடுவாங்க. பெண்களை பொறுத்தவரை போரிடுறதுக்கு போக மாட்டாங்க. அவங்களுக்குள்ள கடமைகள் என்ன அப்படின்னு சொன்னால், கணவனுடைய சொத்துக்களையும் கணவனுடைய பிள்ளைகளையும் வீட்டாரையும் கவனிக்கிறது தான் அவங்களே கிட்டத்தட்ட அது ஒரு போர்க்களமாக தானே. சரியா? அப்போ அப்படி ஒரு நிலையில தான் அவங்க இருப்பாங்க. அன்னைக்கு சற்று வித்தியாசப்படுவீங்க. என்ன அப்படின்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிஜ்ரி 8 ஹிஜ்ரி 3 வந்து உஹது போகடி ஆகுறாங்க. அப்போ அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, உம்மு சுலைம் ரலியல்லாஹு அவங்களோட ஒன்றா சேர்ந்து கலந்து கொள்கிறாங்க. களத்தில் 2 பேருமே இருக்கிறாங்க. இதில்
அபாயம் நிறைந்த எச்சரிக்கைகளோடு உள்ள இடங்கள்ல கூட சென்று அந்த சகாபாக்களுக்கு காயம் ஏற்பட்ட சகாபாக்களுக்கு மருந்திடுறது, தண்ணி தாகத்தா கொடுக்குற மாதிரியான வேலைகள்லாம் செய்யக்கூடியவங்களா இருந்தாங்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த அளவுக்கு அவங்கள்ட்ட வீரம், தைரியம். அது இன்னொரு சம்பவம் இருக்குது, அதையும் சொல்லணும், அப்போ தான் உங்களுக்கு புரியும் அவங்க தைரியம் எந்த அளவுக்கு இருந்துச்சுங்கிறது. அதே மாதிரி ஹிஜ்ரி 6 வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், ஆண்டு இறுதியில் வந்து ஹைபர் யுத்தம் நடக்குது. அதுலேயுமே என்ன பண்ணுறாங்கன்னா சில தோழிகளோட வந்து கலந்துக்கிறாங்க. கலந்துக்கிட்டதுக்கு பிறகு எப்படியான செய்தி வருது அப்படின்னு சொன்னால், போரில் உள்ள வரைக்கும் வந்துட்டாங்க, களத்து வரைக்கும். அப்படி வரக்கூடிய சமயத்தில் வந்து அபூதலான்னு பார்த்துட்றாங்க. பார்த்த உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் யாருடைய அனுமதியின் பேரில் வந்தீங்க போருக்குள்ள அப்படின்னு சொல்ல கேட்குறாங்க. அப்போ அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். நாங்கள் வந்து நான் பொதுவான காலங்கள்லேயே கம்பெனிலாம் செஞ்சு வைப்போம், அதுலேருந்து பங்களிப்பு அந்த போர்க்காலத்துக்காக தருவோம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த வீரர்களுக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னு சொன்னால் நாங்கள் தான் மருந்திடுறோம். அந்த மருந்து எங்கள்கிட்ட தான் இருக்குது, நாங்கள் அதில் கை தேர்ந்தவங்க. அது மாத்திரம் தாகம் எடுத்து அவங்க நீர் போட்டு நாங்கள் தான் சிறப்பாக செயல்படுறோம். அதனால நமக்கு அதில் வர்றதுல என்ன இருக்குது, வரலாம் தானே அப்படின்னு சொல்லி அனுமதி கலந்த ஒரு ஒரு வேண்டுகோளாக அது வைக்கப்படுது. அப்போ அஸ்ஸலாம் சொன்னாங்க, சரிதான், அது ஒன்றும் பிழை இல்லையே அப்படின்ட்டாங்க அஸ்ஸலாம், சுப்ஹானல்லாஹ். சரியா? அப்போ அந்த மாதிரி அதே மாதிரி ஹுனைன் போர் ஹிஜ்ரி 8 நடக்குது. அதாவது மக்கா வெற்றி நடந்த கொஞ்ச காலங்கள்லேயும் நடக்குது. சரியா? அப்போ வந்துட்டு என்ன சொன்னா, அபூதலா அவங்களும் இவங்களும் சேர்ந்தே உற்சாகத்தோட வந்தாங்க. என்னமோ பாட்டிக்கு ஒரு கல்யாண நிகழ்ச்சி போகிற மாதிரி, எப்படி கணவன் மனைவி சேர்ந்து உற்சாகத்தோட சந்தோஷம் போவாங்களோ அந்த மாதிரி போர்க்களத்துக்கு போகிறாங்கிறது தான் இங்கே விஷயம். சரியா? இப்போ வந்துட்டு இதில் என்ன அப்படின்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து இப்படியாக பல இடங்களில் வந்து அவங்களுடைய செய்திகளை வந்து நம்மளால் பார்க்க முடியும். போரில் கலந்துக்கிட்டாங்க, போரில் அப்படி செஞ்சாங்க அப்படி செஞ்சாங்கிற செய்தியெல்லாம் பார்க்க முடியுது. அது மாத்திரமல்ல, இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், போர்க்களத்துக்கு போகும்போது பட்டாக்கத்தி அப்படியே வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. வரலாற்றாசிரியர் கத்தி ஒன்று, வால் கத்தி ஒன்று, சின்ன கத்தி ஒன்று வச்சுக்கிட்டாங்க. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால், என்ன இது உம்மு சுலைம் பட்டாக்கத்தி அடிக்கிறாங்க. இது சொல்லி கொடுத்தது வந்து இவங்க அபூதலா தான் சொல்லி கொடுத்தாங்க. இந்த மாதிரி பட்டாக்கத்தி வச்சுக்கிட்டு உம்மு சுலைம்னே ஸ்டாப் பண்ணுங்க, நான் கேட்டுக்கிறேன் சொல்லிட்டாங்க. கேட்குறாங்க கூப்பிட்டு, என்ன நீங்கள் பட்டாக்கத்திலாம் வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, அப்போது யாரை சொல்லலாம், நான் வந்து உள்ளே ஃபுல்லாக பயணிக்கிறேன், இந்த காலத்தில் நிற்கிறேன், ரசூலுல்லாஹ்வுக்கு பாதுகாப்பாக வைக்கிறேன். அப்படிங்கும்போது நான் வந்து என்ன யாராவது தாக்க வந்தாங்கன்னா நான் என்ன செய்யறது, யாரையும் அழைக்க முடியாது. அப்போ நான் அவங்க வீழ்த்துறதுக்காக தான் நான் வச்சுக்கிறேன்னு சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்போ பட்டாக்கத்தி வச்சுக்கிட்டு அப்போவே மாஸ்க் காட்டிட்டாங்க பாருங்க. சுப்ஹானல்லாஹ். சரியா? அப்போ ரசூலுல்லாஹ் அதையும் தடுக்கலை. அப்போ என்னன்னா, போர் செய்வதற்கு அனுமதியாண்டா இல்லை, அப்படி எதுவும் எங்கேயும் சொல்லப்படலை, அவங்களுக்கு கொடுக்கப்படலை. ஆனால் போர்க்களத்தில் சென்று தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக ஆயுதங்கள் வச்சிருப்பதையும், அதே சமயத்தில் காயப்பட்டவங்களுக்கு மருத்துவ ரீதியான உதவிகள் செய்வதற்கும், தாகிக்கக்கூடியவங்களுக்கு தாகத்தை தீர்க்கக்கூடிய பைகளை கொண்டு தண்ணீரை புகற்றுறதுக்கும் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்க சொன்ன வார்த்தை அந்த போன பஞ்சாயத்தில் சொல்லும்போது சொன்னாங்க, அதாவது நாங்கள் சமைச்சும் கொடுப்போம், போர்க்களத்தில் உசுரை பிடிச்சிட்டு இருப்போம், சமைச்சும் கொடுப்பாங்க அப்படி சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். அவள் பாருங்க, அப்போ எதில் எங்கே எடுத்தாலும் தியாகம். ரசூலுல்லாஹ் மேலே பாசம்லாம் அப்படி சஹாபாக்கள்னாலே மீன் பாசம்தான். சரியா? ஏன்னா ஊண்டாலும் சொல்லலாம் அவங்களுக்கு. அப்படிப்பட்ட சமூகத்துக்கு மத்தியில் கொஞ்சம் கூடுதலாக சில பேர் இருப்பாங்கல்ல, எக்ஸ்ட்ரீமாக இருப்பாங்க. இல்லை, எக்ஸ்ட்ரீம் தப்பே கிடையாது. சுப்ஹானல்லாஹ். ஏன்னா எந்த அளவுக்கு மஹப்பத்தை நபியின் மீது அதிகப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு அது கல்வி சார்ந்து வரும். அப்போ ஈமான் அதிகப்படுத்துறது, வலுப்படுத்துறது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு லெவலில் தான் சஹாபியத்தான பெண்மணிகளும் சஹாபாக்கள் இருந்தாங்கிறதுக்கு இதை விட நற்சான்று வேறு எதுவுமே இருக்க முடியாது. அப்போ அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இன்னும் நிறைய இவங்கள்ட்ட பற்றி இன்னும் சில தகவல்கள்லாம் இருக்குது. இப்போ இதோட நம்ம இந்த வரலாறை முடிக்கிறோம். அப்போ இவங்களுடைய அன்பு நேசத்துக்கும் சரி, இவங்களுடைய தைரியத்துக்கும் சரி, இவங்களுடைய துணிச்சலுக்கும் சரி, எதுவுமே இங்கே என்ன செய்ய முடியாது, எதுக்குமே ஈடாக முடியாதுன்னு சொல்கிற அளவுக்கு சுப்ஹானல்லாஹ் இவங்களுடைய சிறப்பான தன்மைகள் இருந்துச்சு. ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை நல்ல குணம், நல்ல பணிவு, நல்ல அன்பு, கணவனிடத்தில் நடந்து கொண்ட முறை, அதே மாதிரி இன்னும் சில முக்கியமான தகவல் சொல்கிறதா இருந்தால், கணவன்கிட்ட செய்தி எப்படி சொல்லணும், எப்போ சொல்லணும் அப்படின்றதுலையுமே கை தேர்ந்தவங்க. ஒரு செய்தியை வந்து கணவன்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு வந்து சில அணுகுமுறைகள் வச்சுருப்பாங்க. அந்த அணுகுமுறையின் அடிப்படையில் தான் இவங்க என்ன செய்திகளை சொல்லுவாங்க. தன்னுடைய மகனை பற்றி செய்தி விஷயங்கள்லாம் பார்த்தோமா இல்லையா? அப்போ அதெல்லாம் அப்படி தானே.
பிள்ளை இறந்தப்போ சொன்ன செய்திலாம் அப்படி தானே. அப்போ அந்த மாதிரிலாம் வந்து கணவனிடத்தில் எப்படி எந்த நேரத்தில் செய்தி சொல்லணுங்கிறதெல்லாம் ஒரு முக்கியமான அம்சம். அதெல்லாம் இப்படியான அனைத்து துறைகள்லையுமே சிறந்து விளங்கினவதான் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். ஆகவே அப்படியான பெண்மணிகளாக இன்ஷா அல்லாஹ் நாமும் இருக்கணும். அல்லாஹ்வுடைய பாதை தான் நமக்கு முதலாவது. அல்லாஹ் ஃபஸ்ட், முதல் அல்லாஹ் தான். ரெண்டாவது ரசூல், அவங்களுடைய அன்பு நேசம், அவங்க காட்டியிருந்த வாழ்க்கை வழிமுறை சொன்னாதான். அதுக்கு அடுத்தபடியாக நம்மை பெற்றெடுத்தவர்கள், மார்க்கத்திற்காக தியாகம் செய்த சஹாபாக்கள், தாபீன்கள், இவங்களை நேசிக்கணும், இவங்களுக்கு துஆ செய்யணும். இப்படியான ஒரு வழிமுறை பாட்டோடு அதே சமயத்தில் நல்ல வழிகாட்டுதலோடு மார்க்கத்தை நம்ம பயணித்தோம் அப்படின்னு சொன்னால் கஷ்ட நஷ்டங்கள் வந்தாலும் தாங்கிக் கொள்ளக்கூடிய, கடந்து போகக்கூடிய, அடுத்த நிலைக்கு உயர்ந்து செல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் யாவருக்கும் தருவான், தந்தல் புரிவான் இன்ஷா அல்லாஹ். இது போன்ற அடுத்த ஒரு தலைப்பில் சந்திக்கின்றவரை தங்கள் விடைபெறுக. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொடர் 26க்கான கேள்வி. மக்கா வெற்றிக்கு பிறகு நடந்த போர் என்ன? இந்த கேள்விக்கான பதில் பரிசுகளை வழங்குவோர் கீகி மற்றும் கீழே நியூஸ் நிறுவனத்தார். உங்களின் மேலான ஃபித்ரா, ஜகாத், சதகாக்களை நமது இஸ்லாமிய கல்வி சங்கத்திற்கு கொடுத்து உதவுங்கள். அவற்றை உரிய நபர்களுக்கு அவர்கள் இடத்திற்கே சென்று விநியோகம் செய்ய இருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ். கொடுக்கப்பட்டுள்ள எண்களை தொடர்பு கொண்டால் எங்களது நிர்வாகிகள் தங்கள் இல்லம் தேடி வந்து கனிவுடன் பெற்றுக் கொள்வார்கள். عبيدك يا إله الناس غاو وليس سواك يمنعني هدايا.